பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அருளால் இன்னைக்கு நாம் ஆரம்பிக்க இருப்பது கிஸ்ஸஸுன் நபியின். கிஸ்ஸஸுன் நபியின். கிஸ்ஸாவுடைய ஜம் பன்மை தான் கிஸ்ஸஸ். கசஸ்ன்னு சொன்னால் வரலாறு கூறுதல். கிஸ்ஸா அப்படின்னா வரலாறு. கிஸ்ஸஸுன் அப்படின்னா வரலாறுகள். கிஸ்ஸஸுன் நபியின், நபிமார்களின் வரலாறுகள். இந்த கிதாபை அஷேக் அபுல் ஹசன் அலி அல் ஹசன் அந்நத்வி ரஹ்மஹுல்லாஹ் இதை தொகுத்திருக்கிறாங்க. அபுல் ஹசன் அலி அந்நத்வி ரஹ்மஹுல்லாஹ். பாயிஉல் அஸ்னாம். மன் கஸரல் அஸ்னாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் கஸரல் அஸ்னாம. சிலைகளை உடைத்தவர் யார்? சிலைகளை உடைத்தவர் யார்? கசர உடைத்தான். சனமுக்கு பன்மை அஸ்னாம். மக்கள் எவற்றை கடவுளாக வணங்குகிறார்களோ அவற்றுக்கு பெயர்தான் அஸ்னாம். சிலைகளாக வைத்து வணங்கக்கூடிய சிலைகள், அவற்றுக்கு பெயர் என்ன? அஸ்னாம். பாயிஉல் அஸ்னாம், சிலைகளை விற்கக்கூடியவர். பாஅ விற்றான். யபீஉ விற்பான். பாயிஉன் விற்கக்கூடியவர். பாயிஉன் மஅனா விற்கக்கூடியவர். லா தக்துபு அலல் கிதாபி யா இஹ்வானி. நோட்டுக்கு மேலாக எழுதாதீங்க, கிதாபுக்கு மேலாக எழுதாதீர்கள், நோட்டில் எழுதுங்க. பாயிஉல் அஸ்னாம், சிலைகளை விற்கக்கூடியவர். قبل أيام كثيرة, அதிகமான நாட்களுக்கு முன்பாக. قبل أيام كثيرة, அதிகமான நாட்களுக்கு முன்பாக. كثيرة جدا, ரொம்ப. جدا معنى ரொம்ப, அதிகமான நாட்களுக்கு முன்பாக. كان في قرية رجل مشهور جدا. كان في قرية, ஒரு கிராமத்திலே இருந்தார். ரஜுலுன் மஷ்ஹூருன், பிரபலியமான ஒரு மனிதர். ஜித்தன், ரொம்ப பிரபலியமான மனிதர். வகான இஸ்முஹு, அவருடைய பெயர். வகான இஸ்மு ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரின் பெயர் இருந்தது ஆஸர. என்ன பெயராக இருந்தது? ஆஸர. ஆஸர் என்று இருந்தது. வகான இஸ்மு هذا الرجل. كان فعل ناقص. اسم كان مرفوع مضاف. هذا مضاف إليه مبدل. الرجل بدل. آزر என்பது خبر كان منصوب. சொல்லுங்க. خبر كان منصوب علامة النصب الفتحة. آزر. وكان آزر, آزر ممنوع من الصرف. அல்ல தன்வீன் வராது, கஸ்ராவும் வராது. ஏன்னா இது அரபு அல்லாத ஒரு பெயர். وكان آزر, ஆசர் இருந்தார். وكان آزر, ஆசர் இருந்தார். யபீஉல் அஸ்னாம, சிலைகளை விற்கக்கூடியவராக இருந்தார். وكان في هذه القرية, இந்த கிராமத்திலே இருந்தது. பைத்துன் கபீருன் ஜித்தன், முற்றிலும் மிகவும் பெரிய ஒரு வீடு இருந்தது. மிகப்பெரிய ஒரு வீடு இருந்தது. மிகவும் பெரியதாக ஒரு வீடு இருந்தது. வகான ஃபி ஹாதிஹில் கரியா, தர்கீப் சொல்ற பாருங்க. கான ஃபிஅலுன் நாகிஸ், ஃபி ஹர்ஃபு ஜர்ரின், ஹாதிஹி மஜ்ரூர் முபதல், அல் கரியத்தி பதல்.
இந்த ஃபி ஹாதிஹில் கரியா என்ற ஷிபுஹ் ஜும்லா கானவுடைய ஹபர் முகத்தம், பைத்துன் என்பதுதான் கானவுடைய இஸ்மு முஅக்கர். இஸ்மு என்ன வந்திருக்குது? முஅக்கரா வந்திருக்குது. எப்படி இருக்கணும்? கான பைத்துன் கபீருன் ஃபி ஹாதிஹில் கரியா, கான பைத்துன் கபீருன் ஜித்தன் ஃபி ஹாதிஹில் கரியா என்று இருக்கணும். இந்த கிராமத்திலே மிகப்பெரிய ஒரு வீடு இருந்தது. வகான ஃபி ஹாதல் பைத்தி, இந்த வீட்டிலே இருந்தன அஸ்னாமுன், பல சிலைகள் இருந்தன. மக்கள் வழிபடக்கூடிய வணங்கக்கூடிய பல சிலைகள் இந்த வீட்டிலே இருந்தன. அஸ்னாமுன் கதீரத்துன் ஜித்தன், ஒரு சிலை ரெண்டு சிலை அல்ல, எத்தனை சிலைகள் இருந்தன? அஸ்னாமுன் கதீரத்துன் ஜித்தன், ரொம்ப அதிகமான சிலைகள் இருந்தன. அஸ்னாமுன் கதீரத்துன் ஜித்தன். وكان الناس يسجدون لهذه الأصنام, மக்கள் இந்த சிலைகளுக்கு சஜதா சிரம் பணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? நிறைய கோயில்கள் என்ன இருக்குது? சிலைகள் இருக்குது. நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த சிலைகளை போய் வணங்குறாங்க. தன்னுடைய சிரத்தை தலையை தாழ்த்து என்ன செய்யறாங்க? அந்த சிலைக்கு முன்னால விழுறாங்க. இதே போல ஒரு நிலை எப்போது இருந்தது? யாருடைய காலத்தில் இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது. அப்ப அந்த பெரிய வீட்டில் ஏராளமான சிலைகள் அஸ்னாம்கள் இருந்தன. அந்த அஸ்னாம்களை யஸ்ஜுதூனன் நாசு, மக்கள் சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதற்கு? லிஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலைகளுக்கு. ஃபஹிம்தும் யா இஹ்வானி? வகான நாசு யஸ்ஜுதூன லிஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலைகளுக்கு மக்கள் சிரம் தாழ்த்தக்கூடியவர்களாக சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான ஆஸரு, ஆஸரும் இருந்தார். யஸ்ஜுது லிஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலைகளுக்கு சஜதா செய்யக்கூடியவராக, சிரம் பணியக்கூடியவராக, சிரத்தை தாழ்த்தக்கூடியவராக இருந்தார். வகான ஆஸரு, ஆஸர் மேலும் ஆஸர் இருந்தார். யஅபுது ஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலைகளை வணங்கக்கூடியவராகவும் இருந்தார். இரண்டாவது பாடம் வலது ஆஸர, ஆஸருடைய மகன், ஆஸருடைய மகன். வகான ஆஸரு, ஆஸர் லஹு, ஆஸருக்கு இருந்தார். வலதுன் ரஷீதுன், மிக நேர்மையான நல்ல பிள்ளை இருந்தார், நல்ல மகன் இருந்தார். மிகவும் நேர்மையான நல்ல பிள்ளை இருந்தார். ரஷீதுன் ஜித்தன், ரொம்ப நல்ல விதமாக நடக்கக்கூடிய பிள்ளை. வகான இஸ்முஹு ஹாதல் வலதி, இந்த பிள்ளையின், இந்த சிறுவனின் பெயர் இருந்தது இப்ராஹிம், இப்ராஹிம் என்று இருந்தது. ஆஸருடைய மகனின் பெயர் என்ன? இப்ராஹிம். வகான இப்ராஹிம், இப்ராஹிம் இருந்தார். யரன் நாஸ யஸ்ஜுதூன லில் அஸ்னாம், மக்கள் சிலைகளுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கக்கூடியவராக இருந்தார். இப்போ மக்கள் எல்லாம் பார்க்கிறார். யரன் நாஸ, மக்களை அவர் பார்க்கிறார். மக்கள் என்ன செய்யறாங்க? யஸ்ஜுதூன, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. யஸ்ஜுதூன, எதற்கு யஸ்ஜுதூன? லில் அஸ்னாம், சொல்லுங்க எல்லாருமே. யஸ்ஜுதூன லில் அஸ்னாம், சிலைகளுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்க்கிறாங்க. மேலும் யரன்னாஸ, மக்களை பார்க்கக்கூடியவராக இருந்தார். யஅபுதூனல் அஸ்னாம், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கக்கூடியவராக இருந்தார். மக்கள்லாம் எதை வணங்கிட்டு இருக்கிறாங்க? சிலைகளை வணங்குறாங்க. வகான இப்ராஹிம், பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு அறிவாளியாக இருந்தாங்க. சிந்திக்கும் ரஷீத், நல்ல பிள்ளையா இருந்தாங்க. ஒரு அஹ்மக், முட்டாளா இருக்கல. எப்படி இருந்தாங்க?
தகியுன் சொல்லுங்க, நல்ல ஒரு அறிவாளியான, புத்தி கூர்மையான, சிந்திக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தாங்க. அதனால சிந்திக்கிறாங்க பாருங்க. வகான இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், யஅரிஃபு அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன அறிந்திருந்தார்கள்? அன்னல் அஸ்னாம ஹிஜாரத்துன், சிலைகள்லாம் கற்கள். சிலைகளா என்னது? கற்கள்னு அறியக்கூடியவர்களாக இருந்தாங்க. சிந்திக்கணும் பாருங்க, எத்தனை பேர் வணங்குறாங்க, வணங்கக்கூடியவங்களா அதை கருன்னு பார்க்குறாங்களா அல்லது கடவுளா பார்க்குறாங்களா? கடவுளா பார்க்குறாங்க. அதை கல் என்று சரியா பார்க்கக்கூடியவர் தான் யாரு? சரியான அறிஞர். அப்ப அந்த காலகட்டத்திலேயே சரியான அறிவு உள்ள மனிதராக யார் இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அஸ்னாம்கள் நாம் கற்கள் என்பதை அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான யஅரிஃபு மேலும் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள், அன்னல் அஸ்னாம லா ததகல்லம் வலா தஸ்மஅ. قولوا يا إخواني أصنام لا تتكلم ولا تسمع. أن الأصنام சிலைகள் لا تتكلم, لا تتكلم பேசாது, ولا تسمع சொல்லுங்க, قولوا يا إخواني تسمع இப்படி சொல்லுங்க, هكذا ولا تسمعوا கேட்காது. وكان يعرف மேலும் அறியக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், أن الأصنام لا تضر ولا تنفع. قولوا يا إخواني أن الأصنام لا تضر ولا تنفع. افتح يا أخي الكريم. قولوا يا أخي أن الأصنام. قولوا أن الأصنام جماعة السليهل لا تضر ولا تنفع. تضر ولا تنفع. لا تضر அது என்ன செய்யாது? பிறருக்கு இடையூறு அடிக்காது. தரர் பிறருக்கு என்ன செய்யாதது? தீங்கிழைக்காது. வலா தன்ஃபஉ பயனளிக்காது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். وكان يرى يا إخواني انظروا هذه القصة ما شاء الله ரொம்ப அஜீபா ஆச்சரியமா இருக்குது பாருங்க, இப்படியெல்லாம் சிந்திக்க. وكان يرى இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், أن الذباب ஈக்கள் يجلس على الأصنام சிலைகள் மீது என்ன செய்கின்றன? உட்காருகின்றன. أن الذباب ஈயாகிறது, எஜ்லிசு என்ன செய்கிறது? உட்காருகிறது. யாரு மேல உட்காருது? அலல் அஸ்னாம் மக்கள் எல்லாம் கடவுள்னு புனிதமா வணங்கக்கூடிய அந்த சிலைகள் மீது உட்காருது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன உங்க மேல ஈ உட்கார்ந்தா அப்படியே உட்கார்னு சொல்லி விடுவீங்களா? பத்துவீங்களா? விரட்டுவீங்க. ஈல வந்து என்ன இருக்குது? அதுல ஈல இருக்க நறுமணம் இருக்குதா அல்லது அதுல அசுத்தம் இருக்குதா? அசுத்தம் இருக்குது. ஈ நம்ம மேல உட்கார்ந்தா நாம அருவறுப்படுவோமா அதை சந்தோஷப்படுவோமா? அருவறுப்படுவோம். அப்ப நாம உடனே அதை விரட்டி விடுகின்றோம். ஆனால் பாருங்க, ஈ வந்து மக்கள் எல்லாம் புனிதமா அணுகக்கூடிய சிலைகள் மீது உட்காருது. ஆனா சிலைகள் அந்த ஈ உட்கார வேண்டாம் என்று ஈய பத்தக்கூடியதாக விரட்டக்கூடியதாக இருக்குதா? இல்ல. இப்ப நமக்கு தெளிவா புரியுதுங்களா? ஆனா இதை புரியாத மக்களாக சிலையை வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா? புரியுதுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் அறியாத மக்கள் இப்படிதான் சிலைகளை புனிதமாக நினைத்துக்கொண்டு வணங்கி கொண்டிருந்தாங்க. ஆனா சிலையினுடைய உண்மையான நிலையை அறிந்த மனிதராக யார் இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏரா பார்க்கிறார்கள், அன்ன துபாப ஈயாகிறது, யஜ்லிசு அலல் அஸ்னாம் சிலைகள் மீது என்ன செய்கிறது? உட்காருகிறது. யஜ்லிஸ் ஆனா ஃபலா தத்ஃபஉ அந்த சிலைகள் என்ன செய்யவில்லை? அதை விரட்டவில்லை, துரத்தவில்லை. ஈகள் என்ன செய்யல? தடுக்கவில்லை. உட்காரக்கூடிய ஈகளை தடுக்கல. ஈ முச்சிக்கிட்டு இருக்குது. நீங்க பார்க்கலாம், சிலைகளுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா அங்க வந்து என்ன செய்யும்? ஈக்கள் வந்து உட்காரும். நம்ம மேல உட்கார்ந்த ஈய பத்துரும். ஆனா மக்கள் கடவுளா வணங்கக்கூடிய அந்த சிலைகள் மீது ஈக்கள் உட்காரும் போது அதை பத்துவதற்கான, அதை விரட்டுவதற்கான
விரட்டுவதற்கான ஆற்றல் இல்லாதாக எவைகள் இருக்கின்றன? சிலைகள் இருக்கின்றன. அதை உண்மையாக புரிந்தார்கள் யாருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, இன்னும் பாருங்க, மாஷா அல்லாஹ். வகான யரல் ஃபஅர, எலியை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எலி என்ன செய்யுது? யகுலு தஆமல் அஸ்னாமி, சிலைகளுக்கு வைக்கப்பட்ட உணவை சாப்பிடுகிறது. ஆனா சிலைகள் என்ன செய்யல? ஃபலா தம்னஉ, சொல்லுங்க, ஃபலா தம்னஉ, தடுக்கவில்லை. மனஅனா தடுத்தான், தஃபஅ மனஅ ஒரே அர்த்தம் தான். தஃபஅ மனஅ, மா மஅனா தஃபஅ? தடுத்தான். தஃபஅனா தடுத்தான். மா தஃபஅ யத்ஃபஉ, லா தத்ஃபஉ, லா தம்னஉ அப்படின்னா என்ன அர்த்தம்? தடுக்கவில்லை. புரியுதுங்களாமா? இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், சில மக்கள் என்ன செய்யறாங்க? சிலைகளை வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க. பல மக்கள் வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சிலைகளுக்கு மிக உயர்ந்த உணவுகளை கொண்டு வந்து மக்கள் வைக்கிறாங்க. அதை எது சாப்பிடுதுமா? எலி சாப்பிடுது. நான் கேட்கிறேன், நீங்க சாப்பிடும் போது எலி வந்து உங்க உணவை சாப்பிட்டா அந்த உணவை நீங்க சாப்பிடுவீங்களா? எலி உங்களுக்கு முன்னால வந்தா அது சந்தோஷமா வரவேற்பீர்களா? அதை விரட்டுவீர்களா? ஆனா பாருங்க, மக்கள் தெய்வமா வணங்கக்கூடிய அந்த சிலைகள், அவைகளுக்கு மக்கள் வைக்கக்கூடிய உணவை கூட சாப்பிட்றதுக்கான என்ன இல்லை, அதுக்கு ஆற்றல் இல்லை. சரி, அதுக்கு ஆற்றல் இல்லப்பா, அதுக்கு வைக்கப்பட்ட உணவை எலி சாப்பிட வருது. நாமெல்லாம் அருவருப்பா பார்க்கக்கூடிய எலி சாப்பிட வருது. அதை விரட்டுவதற்குள்ள அந்த சிலைகளுக்கு என்ன இல்லை? சக்தி இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதை யாரு விளங்கியிருந்தா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வகான இப்ராஹிம் யகூலு ஃபீ நஃப்ஸிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனதுக்குள்ளாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனதுக்குள்ள கேட்கிறாங்க, லிமாதா யஸ்ஜுது الناس للأصنام قولوا يا إخواني هكذا. மிக முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு ஒரு பாடம். அது நம்ம யோசிக்கணும். லிமாதா யஸ்ஜுது الناس للقبور, ஏன் மன்னரைகள்ல போய் மக்கள் வந்து சஜிதா செய்யறாங்க? பாக்குறோமா இல்லையா? முஸ்லிம் பெயர் உள்ளவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இறந்து விட்ட மனிதர்களின் மன்னரையில போய் சஜிதா செய்யறாங்க, கையேந்துறாங்களா இல்லையா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சு பார்க்கறாங்க. தனது மனதுக்குள்ளா சொல்றாங்க, வகான இப்ராஹிம் யகூலு ஃபீ நஃப்ஸி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனதுக்குள்ளே கேட்டுக்கொள்கிறார்கள், லிமாதா யஸ்ஜுது الناس للأصنام, லிமாதா யஸ்ஜுது الناس للأصنام, எதற்காக மக்கள் இந்த சிலைகளுக்கு சஜிதா செய்கிறார்கள்? வகான இப்ராஹிம் யஸ்அலு நஃப்ஸஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனதிலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். லிமாதா யஸ்அலு الناس الأصنام, ஏன் மக்கள் இந்த சிலைகள்கிட்ட போய் கையேந்துறாங்க, கேட்கிறார்கள்? ஏன்னா சிலைகள் என்ன செய்வது கிடையாது? லா ததகல்லமு வலா தஸ்மஉ வலா தத்ஃபஉ வலா தம்னஉ. கூலு யா இஹ்வானி, லா ததகல்லமு லா தஸ்மஉ வலா தத்ஃபஉ வலா தம்னஉ வலா தஷ்ரபு வலா தஅகுலு. சாப்பிட்றது கிடையாது, குடிப்பது கிடையாது. வலா ததுர்ரு, பிறருக்கு இடையூறு செய்யறதுக்கும் அதுக்கு முடியாது. அதே போல வலா தன்ஃபஉ, பிறருக்கு நன்மை செய்வோம் அதனால முடிவது கிடையாது. இப்படியான சிலையை ஏன் மக்கள் வணங்குகிறார்கள்? அதட்ட போய் என்ன செய்யறாங்க? எங்க கஷ்டங்களை நீக்கு, எங்களுடைய கஷ்டங்களை நீக்கு, எங்களுக்கு இந்த நன்மையை கொடு என்று என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்குள்ளே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கேட்டோன்னு நிக்கல, அதை மக்களுக்கு போய் நசீஹத்தை எடுத்து சொல்றாங்க. மக்களுக்கு போய் என்ன செய்யறாங்க? உபதேசம் செய்யறாங்க. அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உபதேசம் செய்யணும். யாரை போல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல. இன்ஷா அல்லாஹ் இருப்பீர்களா? பாருங்க, மூன்றாவது பாடம் நசீஹத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசம். இன்னைக்கு பாருங்க, அவங்க கூட கேட்டாங்க. ஊர்ல நிறைய இஸ்லாமிய பெயர் வைத்தவங்க என்ன செய்யறாங்க? தர்காக்களுக்கு போறாங்க. தங்களுடைய கஷ்டங்களை தடுக்கக்கூடியதாக, பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதாக தாயத்தை நம்புறாங்க, தாயத்தை போடுறாங்க. கருப்பு கயிறுகளை கட்டி கொள்றாங்க. அந்த கருப்பு கயிறு என்ன செய்யுமா?
வரக்கூடிய தீமையை தடுக்குமா? கருப்பு கயிறு தடுக்குமா? பாருங்க எப்படி அவங்க சிந்திக்காத மக்களா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபியை போல சிந்தித்து பார்க்கணும். சாதாரண ஒரு கயிறு, அந்த கயிறு தூக்கி போட்டீங்கன்னா அந்த இடத்தை விட்டு நகராது. நகருமா? அந்த இடத்தை விட்டு நகராத ஒரு கயிறு. அந்த கயிறை தூக்கி ஒரு கம்பை வச்சு அந்த கயிறு அடிங்க, அந்த கயிறு தடுக்குமா? தடுக்க. அது எப்படி மனிதனுக்கு வரக்கூடிய தீங்கை தடுக்கும்? யோசிச்சு பார்க்கணும். யோசிக்கிறதே இல்லாத மக்களாக ஏராளமான மக்கள் இருக்கிறாங்களா? அப்படி அந்த மக்களை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நசீஹா செய்யணும். யாரை போல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உந்துரு யா இஹ்வானி, பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வகான இப்ராஹிமு யகூலு லிவாலிதிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி சொன்னாங்க? யா அபி, சொல்லுங்க, அபி, என் அருமை தந்தையே. லிமாதா தஅபுது ஹாதிஹில் அஸ்னாம், குல் யா இஹ்வானி தஅபுது ஹாதிஹில் அஸ்னாம். இந்த சிலைகளை, இந்த கற்சிலைகளை எதற்காக வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள்? வயா அபி, என் அருமை தந்தையே. லிமாதா தஸ்ஜுது லிஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலைகளுக்கு ஏன் உங்களுடைய சிரத்தை, உங்களுடைய தலையை நீங்கள் தாழ்த்தி வணக்கம் செய்கிறீர்கள்? வயா அபி, என் அருமை தந்தையே. லிமாதா தஸ்அலு ஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலைகளிடத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். தஸ்அலு, நீங்கள் கேட்கிறீர்கள். ஹாதிஹில் அஸ்னாம், இந்த சிலைகளிடத்தில். அழகாக சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் அஸ்னாம லா ததகல்லமு வலா தஸ்மா. قولوا يا إخواني إن هذه الأصنام لا تتكلم ولا تسمع. இந்த சிலைகள் பேசாது கேட்காது. இந்த சிலைகள் என்ன செய்யாது? பேசாது கேட்காது. போகணும். ரிதுவான், போய் தர்கா உங்க ஊர்ல இருக்குதா? அங்க அந்த தர்கால போய் மக்கள் வணக்கம் செய்யறாங்களா? அந்த இறந்து விட்ட மனிதர்கிட்ட போய் கேட்கிறாங்களா? போய் அட்வைஸ் பண்ணணும். என் அருமை மக்களே, இந்த தர்காயில் அடக்கம் செய்யப்பட்ட உள்ள மனிதரால் என்ன செய்ய முடியாது? அவரால பேச முடியாது, கேட்க முடியாது. அவர்கிட்ட போய் ஏன் நீங்க கேட்கிறீங்கன்னு சொல்லணும். தைரியம் வேணும். யாரை போல? இப்ராஹிம் நபியை போல. சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், وَإِنَّ هَذِهِ الْأَصْنَامِ وَإِنَّ هَذِهِ الْأَصْنَامِ قُولُوا يَا إِخْوَانِي هَذِهِ الْأَصْنَامِ لَا تَضُرُّ وَلَا تَنْفَعُ. இடையூறு அளிக்காது, பயனும் அளிக்காது. وَلِأَيِّ شَيْءٍ تَضَعُ لَهَا الطَّعَامَ وَالشَّرَابَ, எதற்காக, எந்த ஒன்றிற்காக அந்த சிலைகளுக்கு நீங்கள் உணவையும் பானத்தையும் வைக்கிறீர்கள்? உணவையும் பானத்தையும் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? சிலைகளுக்கு இன்னைக்கு என்ன செய்றாங்க? இன்னைக்கு வரைக்கும் அறியாத மக்கள் பால் அபிஷேகம் பண்ணுகிறார்கள், தேன் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். பாலை என்ன செய்றாங்க? அந்த சிலைகள் மேல ஊற்றுறாங்க. நல்ல தண்ணீர் கலக்கப்படாத சுத்தமான பாலை ஊற்றுறாங்க. பாக்குறோமா இல்லையா? வீணாக்குறாங்க. எதற்காக இப்படி செய்கிறார்கள்? وَإِنَّ هَذِهِ الْأَصْنَامِ يَا أَبِي, என் அருமை தந்தையே, என்னுடைய தந்தையே, இந்த சிலைகள் லா தஅகுலு வலா தஷ்ரபு, சொல்லுங்க, லா தஅகுலு வலா தஷ்ரபு, சாப்பிடாது குடிக்காது. அற்புதமான ஒரு வார்த்தை. சிலைகள் சாப்பிடுமா? சிலைகள் குடிக்குமா? பால் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அபிஷேகத்தை அந்த சிலைகள் அதனால நன்மை பெற்றுக்கொள்ளுமா? கிடையாது. அங்க என்னதான் ஏற்படுது? பொருளாதார வீண் விரயம்தான் ஏற்படுகிறது. அது ஏழைக்கு கொடுத்தாலும் பயனா போகும். பாருங்க, வக்கான, இது சொன்ன உடனேயே பொதுவாக அறியாத மக்கள் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்களா? கோவப்படுவாங்க. சில மக்கள் தான் ஏற்றுக்கொள்வாங்க, சில மக்கள் என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க. அதே போலவே கோபப்பட்டார் ஆசர். وكان آزر يغضب ولا يفهم. قولوا يا إخواني ولا يفهم. وكان آزر இருந்தார், يغضب, கோபப்படக்கூடியவராக இருந்தார், ولا يفهم, அவர் என்ன செய்யல? அதை விளங்கல.
وَكَانَ إِبْرَاهِيمُ يَنْصَحُ لِقَوْمِهِ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் وَكَانَ النَّاسُ மக்களோ يَغْضَبُونَ وَلَا يَفْهَمُونَ கோபப்படக்கூடியவர்களாகவும் விளங்காதவர்களாகவும் இருந்தார்கள். இப்ப இந்த சமயத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், قال இப்ராஹிம் أنا أكثر الأصنام. சொல்லுங்க, أنا أكثر الأصنام. كسر يكسر. أنا أكثر الأصنام. இந்த சிலைகளை நான் உடைப்பேன் என்று கூறினார்கள். எப்போது உடைப்பேன்? إذا ذهب الناس மக்கள் எல்லாம் சென்ற போது, மக்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேறிய போது நான் இந்த சிலையை நான் என்ன செய்வேன்? உடைப்பேன். மக்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு செல்லும் போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிலைகளை நான் என்ன செய்வேன்? உடைப்பேன். وَحِينَئِذٍ يَفْهَمُ النَّاسُ அப்போது மக்கள் என்ன செய்வார்கள்? சிலைகளால் ஒன்றும் செய்ய முடியாது, சிலைகள் வணங்க தகுதியற்றவைகள் என்பதை என்ன செய்வார்கள்? يَفْهَمُونَ விளங்குவார்கள். يَفْهَمُونَ ما معنى يَفْهَمُونَ விளங்குவார்கள் என்று கூறிக்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யக்ஸிருல் அஸ்னாம் சிலைகளை என்ன செய்கிறார்கள்? உடைக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதை நாளை வகுப்புல பார்ப்போம்.